கண்டிப்பாக பிக் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஷோராவே சுப்மன் கில்ல தான் அந்த கண்டினியூட்டி வச்சுப்பாங்கன்ட்டு. பட் இருந்தா கூட லாஸ் ஆஃப் ஃபார்ம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது சுப்மன் கில் வந்து டீம்ல வைஸ் கேப்டனா இருக்கிறதுனால தான் அவர் வந்து டீம்ல இருக்காரு. அது வந்து 100% எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். பட் தே ஹவ் கான் ஃபார் இட். அண்ட் இஷான் கிஷன் வந்து பிக் சர்ப்ரைஸ். பட் அதுல வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு லாஜிக் ஒன்று பண்ணிருக்காங்க. அதையும் நான் வந்து ஐ வில் அப்ரிஷியேட். ஆக்சுவலி இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஜிதேஷ் மிஸ்ட் அவுட் பாவம்னு சொல்றதோட நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரிங்கு சிங்கை நீங்க வந்து டீம்ல இன்க்ளூட் பண்ணணும்னு டிசைட் பண்ண உடனேவே ஜிதேஷ் இஸ் அவுட். ஏன்னா அந்த ஜிதேஷ் இந்த ஃபினிஷர் ரோல்ல தான் செகண்ட் விக்கெட் கீப்பரா இருக்காரு அவரு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரிங்கு சிங்கை நீங்க டீம்ல வச்சிருக்கீங்க, அந்த ஃபினிஷர் ரோலுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே வந்து அந்த டாப் ஆர்டர்ல சஞ்சு சாம்சனுக்கு ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர், அவருக்கு ஃபார்ம் போச்சுன்னா immediately he can be replaced by another wicket keeper who is opening. So and the logic is correct. Jitesh definitely unfortunate to miss out. அவர் கிடைச்ச கம்மியான சான்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பட் இந்த ரிங்கு சிங் எடுத்து வந்த காரணத்தால அவங்க வந்து இந்த முடிவு பண்ணிருக்காங்க. பட் சுப்மன் கில்ல வந்து அவங்க எடுப்பாங்க நான் எதிரே பார்க்கல. ஸோ அது பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி அவ்வளோ போர் ஃபார்ம்ல இருந்திருக்காரு, அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க.